மகர ராசி. இந்த மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 ராசில ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கன்னி ராசிக்கு உடம்புல ஆப்ரேஷன் இல்லாம கிடையாது, இல்ல மருத்துவமனையில போய் ஒரு நாள் கூட படுக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொன்னோமோ அதுக்கேத்தது மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல உழைக்க தெரியாதவங்க, தேவையில்லாத இடத்துல போய் அந்த இடத்துல உழைச்சாலும் சம்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஆசைனால போய் செஞ்சு யூஸ் அண்ட் த்ரோல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கர்மா சிக்கக்கூடியது வந்து சூதுதான். ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. இதுல இந்த காசு போட்டா இந்த காசு வந்துருமா, இது வந்துருமா அப்படின்னு உடம்புக்காக அவ்வளோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்ப சகல கலாவல்லவர் கமலஹாசனை பேசுவோம், டக்குன்னு குண்டாவாரு, டக்குன்னு ஒல்லியாவாரு, டக்குன்னு அந்த கேரக்டருக்காக தான் உடம்ப வர்த்திக்குவாரு. இவங்க டக்குன்னு ஜிம் போய் ஜின்னு இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல தொப்பையோட தொந்தியோட இருப்பாங்க, மறந்துடுவாங்க, திரும்ப ஜிம்முக்கு போவாங்க. ஒரு ரெகுலரிட்டியே இருக்காது இவங்களோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுல. அதனாலேயே உடம்புல ஆரோக்கிய பாதிப்புகளை அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. கண்டிப்பாக இஎம்ஐ லோன் இல்லாத மகர ராசி கிடையாது. எல்லா ராசிக்கும் கடகன் இருக்குங்க. பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா இஎம்ஐல 12 ராசி இருக்கும். ஆனா வீட்டுக்கு வாங்குறாங்களா, ஆரோக்கியத்துக்கு வாங்குறாங்களா, இல்லைன்னா நிலம் வாங்கறதுக்கு வாங்குறாங்களா, படிப்புக்கு வாங்குறாங்களான்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க முக்கால்வாசி இன்வெஸ்ட் பண்றது வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை பிரயோஜனம் இல்லாம வச்சிருப்பாங்க. கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி. ஸோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும்போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும்போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் வந்து நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள்,
அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சர், இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில இந்த மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 ராசில ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கன்னி ராசிக்கு உடம்புல ஆப்ரேஷன் இல்லாம கிடையாது, இல்ல மருத்துவமனையில போய் ஒரு நாள் கூட படுக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொன்னோமோ அதுக்கேத்தது மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல உழைக்க தெரியாதவங்க, தேவையில்லாத இடத்துல போய் அந்த இடத்துல உழைச்சாலும் சம்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஆசைனால போய் செஞ்சு யூஸ் அண்ட் த்ரோல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா அந்த மகர ராசி. சோ இது கொஞ்சம் தேவையில்லாத பேராசைன்னே வச்சுக்கணும். இவங்க படிச்ச படிப்புக்கு உத்தியோகம் கரெக்டா இருக்கும். அதிகமாக நாடு விட்டு நாடு செல்றவங்க, ஊரு விட்டு ஊரு செல்றவங்க, இருக்கிற இடத்துல இருந்து வெளியில போய் பண்ணக்கூடியவங்க எல்லாம் மகர ராசி. ஆனாலும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நான் இந்த உழைச்சிட்டேன், நான் ஓட்டி பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா 2 ஹவர் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சம்பளம் எனக்கு 2 மடங்கு வரும் அப்படின்னு ஆசையை எதிர்பார்த்து நீ இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி கழிச்சு கொடுக்கும் போது ஒரு ஏமாற்றம் இருக்கு பாருங்க. ரொம்ப நொந்து போனவங்களா இருப்பாங்க. அதிக செலவு செய்யறதுக்கு அஞ்சாதவங்க. ஆனா அவங்களுக்கு செய்யறதுக்கு அஞ்சிக்க மாட்டாங்க, வெளியில செய்யும்போது கஞ்சத்தனத்தோட உச்சத்தை காட்டுவாங்க. ஏற்கனவே ஒரு வீடு இஎம்ஐ வாங்கி கட்டிட்டு இருப்பாங்க, அந்த கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காட்டி அடுத்த வீட்டுக்கு இஎம்ஐ போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வெளியில பாக்கிறதுக்கு கௌரவமா இருக்கும் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. ஆனா 1,80,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கடன் இதெல்லாம் பிடிச்சிட்டு போக 20,000 குடும்ப நடத்த மட்டும் தான் வந்திருக்கும். 10ஆம் தேதிக்கு மேல அடுத்து என்ன பண்றது, பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. சின்ன சின்ன செலவுகளுக்காக அதிகமா யோசிக்கக்கூடியவங்க மகர ராசி. இந்த மகர ராசிக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கர்மா சிக்கக்கூடியது வந்து சூதுதான். ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. இதுல இந்த காசு போட்டா இந்த காசு வந்துருமா, இது வந்துருமா அப்படின்னு உடம்புக்காக அவ்வளோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்ப சகல கலாவல்லவர் கமலஹாசனை பேசுவோம், டக்குன்னு குண்டாவாரு, டக்குன்னு ஒல்லியாவாரு, டக்குன்னு அந்த கேரக்டருக்காக தான் உடம்ப வர்த்திக்குவாரு. இவங்க டக்குன்னு ஜிம் போய் ஜின்னு இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல தொப்பையோட தொந்தியோட இருப்பாங்க, மறந்துடுவாங்க, திரும்ப ஜிம்முக்கு போவாங்க. ஒரு ரெகுலரிட்டியே இருக்காது இவங்களோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுல. அதனாலேயே உடம்புல ஆரோக்கிய பாதிப்புகளை அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கிய பாதிப்பு அப்படின்னாக்கா தலை நரம்புகள். இதுதான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் மந்தத்தனத்தை கொடுத்துறது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க தெரியாம கத்திடுறது, பேசுறது, இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய பிரச்சனைகள். அப்படி நரம்பு மண்டலங்கள், தலையை இயக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் தான் இவங்களோட முக்கியமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அந்த பிரச்சனை மூலியமாக தான் உடம்புல இருக்க மத்த ஆர்கன் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இவங்களோட குழந்தை பருவத்துல ஒரு வருஷமாவது தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்ல ஹாஸ்டல்ல போய் படிச்சிருப்பாங்க, இல்ல அத்தை வீட்டுல மாமா வீட்டுல வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, வேற ஒரு வீட்டுல போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க எவ்வளவு தூரம் ஃபாஸ்டோ அவ்வளவு தூரத்துக்கு ஸ்லோ தான் வரக்கூடிய லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. ஸோ அதே போல சாப்பாடு சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு டைம் டேபிளே இருக்காது. அதிகப்படியான அவுட் சைட் ஃபுட்டு, தள்ளுவண்டி கடை ரொம்ப பிடிச்சது மகர ராசி. மகர ராசியும் கும்பராசியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தள்ளுவண்டி கடை லோ பட்ஜெட்னா ரொம்ப பிடிச்சிடும், அது சாப்பிட்டுருவாங்க. வீட்டுல சமையல் செய்யணும் அப்படின்னா மகர ராசிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கனமா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் போய் மொத்தமா செலவு பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆரோக்கியம் பேசும்போது தலையில அடிப்படாம பாத்துக்கணும், தலை நரம்புகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கீழே ஸ்கிட்டாய் விழுந்து தலையில அடிபட்டுறது, அந்த விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் உடம்புல வந்து இன்னும் கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிக்கி தவிக்கக்கூடிய கர்மான்றது சூது, இதுலதான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கேம்ல படிக்கிற, இந்த இடத்துல காசு போட்டா இவ்வளவு காசு வரும், இந்த மாதிரி கார்ட்ஸ் கேம், இந்த மாதிரி விஷயத்துல போய் மாற்ற முதல் ராசி மகர ராசி. அதுக்கு அடுத்தது போதை. அந்த அந்த கேம்ல விளையாடுற ஒரு போதைக்காகவே போய் விளையாடுவாங்க. அது சார்ந்த விஷயங்கள்னாலேயும் இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஆட்டிடியூட் தெரியாது. கண்ணு திடீர்னு பிளிங்க் ஆகுறது, ஸோ ஒரு மேனரிசம் மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். வாய் திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது கோணிட்டு போயிட்டு வர்றது, இதெல்லாம் அந்த நரம்பு மண்டையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்றதை அது கண்டிப்பா சுட்டி காட்டும்.
படிப்புலதான் மிக சிறப்பா வருவாங்க. கண்டிப்பாக இஎம்ஐ லோன் இல்லாத மகர ராசி கிடையாது. எல்லா ராசிக்கும் கடகன் இருக்குங்க. பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா இஎம்ஐல 12 ராசி இருக்கும். ஆனா வீட்டுக்கு வாங்குறாங்களா, ஆரோக்கியத்துக்கு வாங்குறாங்களா, இல்லைன்னா நிலம் வாங்கறதுக்கு வாங்குறாங்களா, படிப்புக்கு வாங்குறாங்களான்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க முக்கால்வாசி இன்வெஸ்ட் பண்றது வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை பிரயோஜனம் இல்லாம வச்சிருப்பாங்க. அதுதான் நிறைய லாங் டிராவல் பண்றதன் மூலியமா உடம்பு முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மகர ராசின்னு எடுக்கும்போது லைஃப் பார்ட்னரோட இவங்க அட்ஜஸ்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப் பார்ட்னரோட விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் மூலியமா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் ரொம்ப கம்மியா இருக்கும். காலைல ஏஞ்சி அவங்க வேலையை பார்த்துட்டு போ, என் வேலையை பார்த்துட்டு போறோம், அப்படிதான் இருக்கும். பசங்களை நல்ல சிறப்பா வளர்ப்பாங்க. பசங்க சார்ந்த விஷயத்துல நிறைய ஆதாயங்கள் இருக்கு. பசங்களால நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ வாழ்நாள் சிக்கி தவிக்கக்கூடிய கர்மா அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க மூதாதையர் வழியில ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த கர்ம வினையோட தொடர்ச்சி இவங்களோட விஷயத்துல சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் மகர ராசியில பிறந்தவங்க அப்பா அம்மாவே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதோட தாக்கங்களும் இவங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. சோ இந்த மகர ராசின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தனிமை தான் அதிகமா இருக்கும். விருச்சக ராசி மாதிரி குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு தனிமையா இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பிளாட் இல்ல தனி வீட்டுல தனியா இருந்து இருப்பாங்க. கூட வாழ்க்கை துணை இருந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனி ரூம்ல இருக்கிற மாதிரி வாழ்வாங்க. அந்த தனிமை நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு குழந்தை பருவத்துல இருந்தே அந்த தனிமை இருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மகர ராசி வீட்டுல பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல அப்பாவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு சிறுநே இந்த மாதிரி செய்யாத தப்புன்னு சொல்றோம்ல அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. சோ இந்த மகர ராசி நேயர்கள் தங்களோட வாழ்நாள் கர்மா சிக்கி தவிக்கக்கூடிய கர்மால இருந்து வெளியில வந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மலை மேல உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வரணும். அதை ஒரு வாக்கிங்கா நடந்து போறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழனி மலை முருகரா இருக்கட்டும் இல்ல அபோகத்துல இருக்கக்கூடிய நரசிம்மரா இருக்கட்டும், இவங்க அதுக்காக அந்த இயற்கையோட சுற்றத்தோட போகும்போது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்கும் போது நேரங்காலத்தை பார்த்துட்டு வாங்குறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா அதுவே இவங்களுக்கு நிறைய தேவையில்லாம இன்னொன்னு நான் போட்டுட்டேன், இந்த இடத்த பார்த்துட்டேன், கிட்ட கையில காசே இல்லைன்னு புலம்ப வைக்கும் இடம் வாங்குனதுக்கு அப்புறம் தான். சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பொது பலன், மகர ராசியுடைய பொது பலனை பார்த்துட்டு இருந்தோம். சோ மேலும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவோ இல்ல ஜோதிட ரீதியாகவோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.